வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தற்பொழுது நீதிபதி சொன்ன ஒட்டுமொத்த உத்தரவால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். உடனடியாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். 1800 நிர்வாகிகள் தற்பொழுது பொதுக்குழுவை கூட்ட விரும்புகிறார்கள். அதற்கான ஆதாரங்களையும் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் சமர்ப்பித்துள்ளனர். பொதுச் செயலாளர் என்ற முறையில் இன்னும் 15 நாட்களில் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டவில்லை என்றால் முழு பொறுப்பையும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டால் பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒருவேளை எடப்பாடிக்கு எதிராக இருந்தால் அது செல்லும் என்பதை தற்பொழுது நீதிமன்றமே தெரிவித்திருப்பதாகவும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தல் அதிமுக தோல்வியேதான் தழுவும் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்பதை நாம் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதற்கும் எடப்பாடி தான் காரணம். திமுகவை சரியான முறையில் எதிர்க்காமல் மக்களிடம் பிரச்சனைகளை ஒட்டுமொத்த போராட்டங்களையும் வைத்து அதை பெற்றுக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி அதிமுகவின் உட்கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுதான் தற்பொழுது வரை அதிமுக தோல்விற்கு காரணம். மீண்டும் அதிமுகவிற்குள் ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளைத்தான் மீண்டும் கொண்டு வருகிறார். இப்படியே அதிமுகவின் உட்கட்சி மோதலை சரி செய்வதற்கே 5 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டால் மக்களை எப்படி சந்திக்க முடியும்? அவர்களது பிரச்சனைகளை பற்றி எப்படி கேட்டு சட்டசபையில் அதை நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற கேள்வியை சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கேட்பது சரிதானே? சி.வி. சண்முகம் அவர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்ன தெரியுமா? நீங்களே பொதுச் செயலாளராக இருந்தீர்கள், ஏன் 11 தேர்தல்களில் தோல்வி? அதிமுகவை 3வது இடத்திற்கு இதுவரைக்கும் கொண்டு வராத தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை மட்டும் ஏன் இவ்வளவு சறுக்கல்? குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏன் அதிமுகவில் முக்கிய பதவி? குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக தொடர்ச்சியாக செயல்படுவது ஏன்? தனியார் நிறுவனங்களுடன் மறைமுகமாக திமுகவுடன் கைகோர்த்து எடப்பாடி பல டீலிங்கை செய்துள்ளார் என்பதையும் சி.வி. சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஒட்டுமொத்தமாக அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட போது கூட திமுகவுடன் திரைக்கு பின்னால் கூட்டணி ஆட்சியை அமைத்துவிடலாம், விஜய் அவர்கள் முதல்வராக கூடாது என்று நினைத்தீர்கள் என்றால் அது எந்த அளவிற்கு ஒரு அரசியலில் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு எண்ணம். கிட்டத்தட்ட 47 எம்எல்ஏக்களை அதிமுகவிற்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் திமுக வேண்டாம், விஜய் வேண்டாம் என்று கூறிதான் உங்களுக்கு அந்த 47 எம்எல்ஏக்களை கொடுத்துள்ளனர். ஆனால் அந்த 47 எம்எல்ஏக்களை வைத்து திமுகவுடன் கூட்டணி வைத்து நீங்கள் முதல்வராக வந்துவிட வேண்டும் என்ற அந்த அதிகார பசி ஏன் என்ற கேள்வியையும் சி.வி. சண்முகம் அவர்கள் கேட்பது சரிதானே என்பதையும் தற்பொழுது மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நீதிபதியின் உத்தரவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பட வேண்டும். இல்லை என்றால் அதிமுகவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயம் மிகவும் மோசமாக மாறும். செயற்குழு பொதுக்குழுவில் நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எங்களுக்கு பக்கம்தான் சாதகமாகவே இருக்கிறார்கள். அதிமுகவில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்றால் கடந்த 3 மாதங்கள் மட்டும்தான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் அதிமுகவில் நிச்சயம் ஒட்டுமொத்தமான பிழைகள் தவறுகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்ததன் காரணமாகத்தான் நடைபெற்றுள்ளது. ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கினீர்கள். ஒட்டுமொத்தமாக வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மூத்த தலைவர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் கட்சியிலிருந்து விரட்டி யாருக்கு நீங்கள் பதவிகளை கொடுத்து அதை பெற்று எம்எல்ஏக்களாக நீங்கள் பெற முயற்சித்தீர்கள்? மக்களவை தேர்தலின் பொழுது பாஜகவுடன் கூட்டணி வையுங்கள் என்று எவ்வளவோ நாங்கள் கூறினோம், ஆனால் கேட்கவில்லை. சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று கூறினோம், அதையும் கேட்கவில்லை. கூட்டணி வைத்தீர்கள், தோல்விதான்.
எங்களது பக்கமே நீங்கள் கேள்விகளை கேட்காமல் உங்களது சுயநலத்திற்காகவே நீங்கள் கட்சியில் செயல்படுகிறீர்கள் என்றால் எதற்காக நாங்கள் உறுப்பினராகவும் நிர்வாகியாகவும் மாவட்ட செயலாளராகவும் இருக்க வேண்டும்? அனைத்து அதிகாரமும் ஒற்றை வார்த்தையில் எடப்பாடி என்று கூறிவிட்டால் நாங்கள் ஏன் எங்களை நம்பி வாக்கு போட்ட எங்களது தொகுதி மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணியும் கேட்பது சரிதானே என்பதும் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் தரப்பிலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீதிமன்றம் கூறியிருப்பதாவது 15 நாட்களுக்குள் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டுமாம். அப்படி கூட்ட தவறியானால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை மிகவும் மோசமாக மாறக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுமாம். அதிமுகவில் தற்பொழுது பெரும்பான்மை சட்டசபை என்பது வேறு, அதிமுகவின் தலைமை என்பது வேறு. சட்டசபையில் குறிப்பிட்ட நபருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் சட்டசபையில் இறுதியானது. அந்த முடிவை வெளியிடக்கூடியது சபாநாயகர் தான், அதிமுகவின் தலைவர் கிடையாது என்பதும் தற்பொழுது நீதிமன்றத்தின் விதிகளில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிக முக்கியமான தவறுகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முறையில் வழிநடத்தாமல் தொண்டர்களை அவமானப்படுத்தும் விதமாகவும் அவதூறுகளையும் அதிமுகவில் பல கட்டமாக 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக மக்களுக்கு குரல் கொடுக்காமல் திமுக செய்த தவறுகளுக்கெல்லாம் உடந்தையாக எடப்பாடி இருந்தாரா என்ற கேள்விகளை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டதன் காரணமாகத்தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அதிமுகவை உருவாக்கினார்? திமுக வேண்டாம், தமிழ்நாட்டில் திமுக வளர்ந்தால் அது தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பில்லை, தமிழக மக்களின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பில்லை என்று கூறிதான் தமிழக மக்கள் தற்பொழுது அதிமுகவை தொடர்ச்சியாக வெற்றியடை வைத்தார்கள். எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் ஒரு முறை கூட தோல்வி கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் பல தோல்விகளை கண்டாலும் வெற்றி வாகை வரை சூட்டி தங்களுக்கு பெரும் மக்களின் ஆதரவோடு பேர் இயக்கத்தை எங்களது கையில் கொடுத்தார்கள். அன்றைக்கு ஓபிஎஸ்ஐ நாங்கள் நீக்காமல் இருந்திருந்தாலோ, முதல்வராக அவரை தொடராமல் மீண்டும் அவருக்கு வரும் வாய்ப்புகளை சசிகலா அவர்கள் வழங்கியிருந்தாலோ இன்றைக்கு நிச்சயம் ஆளும் கட்சியாக அதிமுக இருந்திருக்கும். ஆனால் சசிகலா அவர்களது பேச்சை கேட்டு அன்றைக்கு நாங்கள் எடப்பாடியை தேர்வு செய்தோம் கூவத்தூரில். அதன் விளைவுகள் தான் தற்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதையும் ஆதாரத்துடன் சி.வி. சண்முகம் அவர்கள் மன வருத்தத்தில் பேசியுள்ளார். இன்று எங்களது பதவியிற்கும் ஆபத்து தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை கட்சியிலிருந்து நீக்கினாலும் கட்சி வளருமா? தனபாலுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமைதான் எங்களுக்கும் என்று வருத்தத்துடன் நீதிமன்றத்திடம் முறையிட்டு தற்பொழுது நீதிபதி சி.வி. சண்முகத்திற்கும் எஸ்பி வேலுமணிக்கும் சாதகமான உத்தரவை பிறப்பித்ததால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். நண்பர்களை 15 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் பொதுச்செயலாளராக யார் வரலாம், அதற்கான தகுதிகள் யாருக்கு இருக்கிறது என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.